கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை ஆவலுடன் ஒவ்வொரு நாளும் கேட்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும், வெற்றியை சுதந்திரிக்க புறப்படு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெற்றியை சுதந்திரிக்க புறப்படு என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது: எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிருந்தியங்கள் என்னை உணர்த்தும். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யுத்தத்தில் ஜெயத்தை பெறுவதற்காக நீ புறப்படு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு உனக்கு நீ வெற்றி பெறுகிற நாள். இனி வர நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை பெறப்போகிறீர்கள். ஆமென். இதுவரை ஒருவேளை தோல்விகளை சந்தித்திருக்கலாம். வெற்றி ஒரு பக்கம், தோல்வி ஒரு பக்கம், அல்லாவிட்டால் வெறும் தோல்வியே சந்தித்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வெற்றியை சுதந்திரிக்க புறப்படுங்கள் என்ற ஒரு சத்தம் உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய சமூகத்தில் சென்று கர்த்தரிடத்திலே அவர் ஆலோசனை கேட்கிறவராய் இருந்தார். பல பிரச்சனைகள் வழியாய், போராட்டங்கள் வழியாய், பல நிந்தைகள் வழியாய் நாம் கடந்து வரும்போது, இயலாமைகள் வழியாய் கடந்து வரும்பொழுது, சத்துருக்கள் சூழ்ந்து நிற்கும்போது, நம்ம புத்திக்கு எட்டினது நம்மை சுற்றி இருக்கிறவர்களும், நமக்கு அருமையானவர்களும், நம்முடைய பார்வைக்கு நல்லவர்களையும், நமக்கு உதவி செய்கிறவர்களையும் நாடி நாம் இவர்களெல்லாம் முக்கியமானவர்கள் என்று சொல்லி அவரிடத்தில் போய் நாம் ஆலோசனை கேட்கிறோம். அவரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகள் சொல்லுகிறோம். அது மிகவும் தவறான ஒன்று. முதலாவது, கர்த்தருடைய சமூகத்திலே சென்று தேவனிடத்திலே நாம் ஆலோசனை கேட்கலாம் இருக்க வேண்டும். அப்படி கர்த்தரிடத்தில் நாம் ஆலோசனை கேட்டுவிட்டு பிறகு நாம் ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது அதிலே நமக்கு நன்மை உண்டாயிருக்கும், அதிலே நமக்கு வெற்றி உண்டாயிருக்கும். பாருங்க, தாவீது அதான் சொல்றாரு: எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களில் என் உள்ளிருந்தி என்னை உணர்த்தும். ஆமென். கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்ற இந்த தாவீது போன இடமெல்லாம் யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றார். தாவீது வர வர விருத்தி அடைந்தார். தாவீதுடைய காரியங்கள் ஜெயமாய் இருந்து எப்பொழுதெல்லாம் நெருக்கடிகள், போராட்டங்கள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் சவால்கள் வருகிறதோ, அப்பெல்லாம் கடவுளுடைய சமூகத்தில் போய் வழங்காப்படிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கிறவராக இருந்தார். அப்படியே ஒரு ஆலோசனை கேட்டதுனால அவர் ஜெயத்தை பெற்றார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 32 8வது வசனத்துக்குள்ள நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். கர்த்தருடைய வார்த்தை, உனக்கு ஆலோசனை கர்த்தர் சொல்லுவார். உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்வார், போதிப்பார். கர்த்தர் நமக்கு போதிப்பார். ஆமென். அவர் நமக்கு கொடுக்குற அந்த ஆலோசனை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அவரிடத்துல நாம் பதிலை பெற்றுக்கொண்டு ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது அதில் அற்புதங்கள் நடக்கும், அதில் வெற்றியாக இருக்கும், அது நமக்கு சாதகமாக இருக்கும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் சரி, அது எப்பேற்பட்ட சவால் நிறைந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நமக்கு முடியவே முடியாது. உனக்கு ஜெயம் கிடைக்காது, இதில் நீ தோற்று தான் போவ, இதில் நீ வெட்கப்படுவ, இதில் நீ அவமானப்படுவேன்னு சொல்லி அநேகர் உங்களை நிராகரித்து இருக்கலாம். ஆனால் நீ கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை முன்வைத்து, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு ஒரு காரியத்தை துவங்குவாய் என்று சொன்னால் அந்த காரியத்திலே கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கட்டிடுவதாக இருப்பார். இது இந்த நாள் முதற்கொண்டு நீ கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்பாய் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தரையே சார்ந்து ஒரு காரியத்தை துவங்குவது என்று சொன்னால் அதிலே உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கிடைக்கும், தோல்வி நமக்கு கிடையாதுங்க. ஆண்டவர் பிசாசை சிலுவையில் தோற்கடிச்சிட்டார். ஜெய கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் தான் பவுல் சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தரிடத்தில் போயிட்டு ஆலோசனை கேட்டு கர்த்தரை முன்வைத்து கர்த்தரையே சார்ந்து யுத்தத்தை நடப்பித்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் ஜெயத்தை பெற்றார்கள். நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும், கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை முன்வைத்து நாம் ஒரு காரியத்தில் எந்த ஒரு முயற்சியில் நாம் ஈடுபடும் போது அதிலே நமக்கு ஜெயத்தை மட்டுமே நம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார்.
ஆமென். அல்லேலூயா. நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? அந்த வார்த்தைக்காக ஒப்பு கொடுக்கலாமா? வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு, அந்த வசனத்திற்காய் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஒரு காரியத்தை துவங்கணும்னா அதில் அற்புதமான ஆச்சரியமான முடிவுகளையும் வெற்றியை நாம் பார்க்க முடியும். நம்மளை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கிருபையுள்ள பிதாவே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த இரவு வேலைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்பா. தேவ ஜனங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இதுவரையில தங்கள் சுயபுத்தின்மையை சார்ந்து ஒரு காரியத்தை துவங்கி அதில் தோல்வியை சந்தித்து இன்றைக்கு என்னோடு ஜெபத்தில் இணைந்து, ஆண்டவரே இனி நான் உம்மிடத்தில் ஆலோசனை கேட்கிறேன், ஆண்டவரே இனி உமக்கு சித்தமானவர்களை நான் செய்கிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இன்று முதல் உம்மிடத்தில் ஆலோசனை கேட்கிறாங்களோ, உண்மையே சார்ந்து கொள்கிறார்களோ, உண்மை முன்வைத்து ஒரு காரியத்தை கர்த்தாவே உண்மை முன்வைத்து ஒரு காரியத்தை துவங்குறாங்களோ அதில் இவர்கள் வெற்றி மாற்றம் உண்டாயிருக்கும். இவர்கள் வெற்றியை இன்றைக்கிலிருந்து உம்மிடத்திலே ஆலோசனை கேட்டு ஆண்டவரே வெற்றியை சுதந்திரிக்க அவர்கள் புறப்படுவார்களாக. தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும் ஐயா. கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உரியட்டும் அப்பா. பலவன்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். யுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் ஓயட்டும். போராட்டங்கள் சவால்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஐயா. உங்கள் அன்பு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த மீடியா ஊழியத்தில் ஆண்டவரே தடைகளாக வருகிறதப்பா, அந்த தடையெல்லாம் வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை நாங்கள் ஒளிபரப்ப, அது ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் கேட்டு விடுவிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, ஜீவனுள்ள தேவனடைக்கு நடத்தப்பட இது ஆசீர்வாதமாய் அமையட்டும் அப்பா. இந்த செய்தி ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தர் நீங்க அப்படி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. யுத்தத்துக்கு புறப்படுங்க, புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்த பண்ண வெற்றியை நீங்கள் சுதந்திரிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.